ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 2ஆம் திகதியுடன் 100 நாட்கள் பூர்த்தியாகிறது. இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாள் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்குள் அவர்களுடைய திட்டங்களை அவர்கள் செயற்படுத்தினார்கள். மைத்ரிபால சிறிசேனவை பொறுத்தவரைக்கும் அவர் அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாவை அதிகரித்தார். அதே நேரம் எரிபொருள் விலைகள் குறைப்பு என்று பல விடயங்களை அவர் அந்த 100 நாட்கள் திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அதற்குள் செய்தார். ஆனால் அந்த 100 நாட்கள் திட்டத்திற்குள் தான் ரணில் விக்ரமசிங்கவினுடைய மத்திய வங்கி கொள்ளை தொடர்பான சம்பவமும் நடக்கிறது. அதன் பிறகு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனவிடம் இருந்த எந்த பாடமுமே படிக்காமல் அவர் உடனடியாக வரிகளை குறைக்க தொடங்கினார். இதன் காரணமாக அவர் 5 வருடம் வந்தவர் 2 வருடத்திற்குள்ளே அவர் ஜனாதிபதி கதிரில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். இதே அனுபவங்களை பெற்று ஜனாதிபதி அனுரவும் ஒரு 100 நாட்கள் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு இருந்த இந்த அரசியல் அனுபவம் அதே நேரம் அரசியல் அறிவு காரணமாக அவர் இந்த 100 நாட்கள் திட்டம் என்கின்ற எந்த திட்டத்தையும் அவர் கொண்டு வரவில்லை. அவருக்கு இப்போது இருப்பது 3 பிரதான திட்டங்களை அவர்கள் இப்போது வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது திட்டம் தான் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு வறுமை ஒழிப்பு திட்டம் என்பதும் அதன் பிறகு டிஜிட்டல் பொருளாதாரம் என்கின்ற இந்த 3 திட்டங்களை பிரதானமாக வைத்து இந்த அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த அரசாங்கம் எதிர்வரும் நாட்களில் செயற்பட போகின்றது. மைத்ரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்சவிடம் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார இந்த 100 நாட்கள் திட்டம் என்கின்ற இந்த விடயத்திலே ஒரு அரசியல் பாடம் அரசியல் அனுபவம் பெற்றிருக்கிறார். அதன்படி அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. இதற்கிடையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று முதல் வெளிநாட்டு விஜயமாக அண்மையிலே இந்தியா சென்றிருந்தார். இந்திய விஜயம் என்பது அவருக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விஜயமாக அமைந்திருந்தது. இந்திய விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எங்கே செல்வார் என்கின்ற ஒரு கேள்வி இருந்தபோது அவர் சீனா செல்ல இருப்பதான தகவல்களும் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் தான் எதிர்வருகின்ற 15ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனா செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் கூட சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். இலங்கைக்கு வந்த அவர்கள் ஜேவிபியினுடைய தலைமையகத்துக்கும் சென்றிருந்தார்கள். அங்கு டில்வின் சில்வாவையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருந்தார். ஆனால் இந்த சந்திப்பு குறித்து டில்வின் சில்வா ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்ற போது அவர் சொன்ன ஒரு விடயம் தான், சீன கம்யூனிஸ்ட் கட்சியோடு எங்களுக்கு பல வருட காலம் நல்ல உறவு இருக்கிறது, எனவே இது தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்துரையாடினோம் என்று அவர் பேசியிருந்தால் இருந்தாலும் நாங்கள் கேள்விப்படுவது போல இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்து ஜனாதிபதி அனுரவினுடைய சீன விஜயம் தொடர்பாக அதனுடைய திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவில் இருக்கின்ற போதுதான் இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அதே போன்று ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்ததும் இன்னும் ஒரு குழுவினர் சீனாவிலிருந்து இலங்கைக்கு வந்து ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார்கள். அவர்கள் தான் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கினுடைய விசேட குழுவினராக அவர்கள் இலங்கைக்கு வந்து சீன ஜனாதிபதியினுடைய விசேட செய்தியோடு அவர்கள் ஜனாதிபதி அனுரவை சந்தித்தார்கள். அப்படி சந்திக்கின்ற போதும் ஜனாதிபதியினுடைய சீன விஜயம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதோடு சீன ஜனாதிபதி அனுரவுக்கு ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயம் தானா, உங்களை நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம், எனவே உங்களை கௌரவிப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் தருகின்ற பரிசுதான், நீங்கள் எதை கேட்டாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சீனா வழங்கி இருக்கிறது. இதற்கு முதல் எவருக்கும் கொடுக்காத ஒரு பரிசாக இதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. ஜனாதிபதியுடைய சீன விஜயம் குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த விஜயம் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. இந்த விஜயம் கூட பூகோள அரசியலிலே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே சீன ஜனாதிபதி கொடுத்த இந்த பரிசு என்பது இதற்கு முன் வரலாற்றிலே எவருக்கும் கொடுக்காத ஒரு பரிசாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இது குறித்து சீனா சென்றதன் பின்னர் சீனாவிடம் இந்த அரசாங்கம் என்ன கேட்க வேண்டும் என்பது குறித்து அரசாங்கத்துக்குள்ளும்
ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. இந்த கலந்துரையாடலின் போதும் இங்கு சில விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அதுதான் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற கடவத்தை மீறிக்காம அதிவேக நெடுஞ்சாலையை மீண்டும் தொடர்வதற்காக சீனாவிடம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் கலந்துரையாடப்பட்டிருக்கிறதாம். அதே போன்று கண்டியை நோக்கி ஒரு அதிவேக நெடுஞ்சாலையை நிர்மாணிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் சீனாவுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்ற ஒரு விடயம் தானாம் ஹம்பாந்தோட்டையிலே ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு சீனா விருப்பமாக இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையிலே சீன விஜயத்தை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரா அடுத்தது எந்த நாட்டுக்கு செல்வார் என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. சிலர் சீன விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி அனுரா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்வார் என்று பேசப்பட்டது. ஆனால் நாங்கள் கேள்விப்படுவது போல ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சீன விஜயத்தை முடித்ததன் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லவில்லை. அவர் செல்லப் போகின்ற நாடு ஜப்பான் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதற்கிடையிலே எஸ்ஜேபிக்கு இந்த முறை தேர்தலிலே 5 தேசிய பட்டியல் என்பது கிடைத்தது. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். அந்த 5இல் ஒரு தேசிய பட்டியலை எஸ்ஜேபியினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார பெற்றிருந்தார். அதன் பிறகு மீதமாக இருக்கின்ற 4 தேசிய பட்டியலை யாருக்கு கொடுப்பது என்கின்ற ஒரு மிக பெரும் பிரச்சனை போய்கொண்டிருந்து அதன் பின்னர் அந்த தேசிய பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த தேசிய பட்டியல் கொடுக்கப்பட்டது தொடர்பாக எஸ்ஜேபிக்கு உள்ளும் எஸ்ஜேபிக்கு வெளியிலேயும் பல எதிர்ப்புகள் கிளம்பி இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த தேசிய பட்டியலை கொடுப்பதற்காக சஜித் பிரேமதாச ஒரு குழுவை நியமித்திருந்தாராம். அந்த குழுவில் இருக்கின்ற 2 பேருக்கு சுஜீவ சேனசிங்கவை எப்படியாவது இந்த தேசிய பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை சஜித் பிரேமதாச அந்த குழுவில் இருந்த 2 பேருக்கு கொடுத்திருந்தாராம். அதே போன்று மீதமாக இருக்கின்ற 3 தேசிய பட்டியலை கட்சியில் இருக்கின்ற ஒரு பெரிய தலையிடம் சஜித் பிரேமதாச பொறுப்பை கொடுத்திருந்தாராம். இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்கின்ற இந்த பெரிய தலை அந்த 3 தேசிய பட்டியலையும் ஒரு சிறுபான்மை கட்சிக்கு கொடுப்பதற்கு அவர் தீர்மானித்திருந்தாராம். அவர் ஏன் தீர்மானித்தார் என்று விசாரிக்கின்ற போது ஒரு கதை பேசப்படுகிறது. அதுதான் இந்த கட்சியில் இருக்கின்ற இந்த பெரிய தலை அவரிடம் ஒரு சாஸ்திரக்காரரும் அதே போன்று சிலரும் சொன்ன விடயம் தானாம், உங்களுக்கு கட்சியினுடைய தலைவராகவும் அதே போன்று நாட்டினுடைய தலைவராகவும் வர முடியும். எனவே நீங்கள் சிறுபான்மை கட்சிகளுடைய நம்பிக்கையை பெறுகின்ற ஒருவராக நீங்கள் மாற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்களாம். இதன் காரணமாக இவருக்கு அந்த 3 தேசிய பட்டியல் சஜித் பிரேமதாச பொறுப்பு கொடுத்தாராம். அந்த 3 தேசிய பட்டியலை கட்சியில் இருக்கின்ற சிறுபான்மையினரை தள்ளி வைத்துவிட்டு சிறுபான்மை கட்சிகளுக்கு இதை கொடுத்தால் அவர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் என்கின்ற ஒரு கணக்கில் இவர் அதை சிறுபான்மை கட்சிகளுக்கு கொடுத்திருப்பதாக தெரிகிறது. முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கூட நீதிமன்றத்திடம் சென்று வழக்கை தாக்கல் செய்ததன் பின்னால் இந்த பெரிய தலையினுடைய ஒரு செல்வாக்கு இருந்திருப்பதான சில தகவல்களும் இதற்குள் பேசப்பட்டு வருகிறது. எப்படியோ கடந்த காலங்களிலே எஸ்ஜேபிக்குள் ஹர்ஷடி சில்வா தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று பேசப்பட்டாலும் ஹர்ஷடி சில்வா இதன் பின்னால் இல்லை என்கின்ற தகவல்களும் வருகிறது.